தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு போவோம். பெங்களூரில் ஒரு சம்பவம் அரங்கேறிச்சிங்க. ஒரு ஃப்ளைஓவரில் வீலிங் பயங்கரமாக பண்ணுறாங்க. டூ வீலரில் போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பொதுமக்கள் பொறுத்து பார்த்து பொதுமக்களை என்ன செஞ்சிட்டாங்க, வீலிங் பண்ணவங்களுடைய டூ வீலரை பிடிச்சி ஃப்ளைஓவர்லேருந்து தூக்கி வீசிட்டாங்க. இதுபோல் பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுப்பதை பற்றி பெங்களூருவில் வசிக்கும் தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். அந்த பைக்கை பொதுமக்கள் ஆவேசமாக தூக்கி அந்த பாலத்தில் கீழே தூக்கி போட்டாங்க. அது எல்லாரும் ஒரு ஆவேசமாக பண்ணுறதாங்க. நம்ம மற்றவங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படான்னு சொல்லி செஞ்சுவாங்க. இதை காவல்துறை கடுமையாக அந்த பைக் ஓட்டுற எஸ்ஹெச்ஓ சரி அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் ரத்து பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். பசங்க தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வண்டியை பிடிச்சி பொதுமக்கள் அவனை கட்டி வைங்க, போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம எதுக்குமே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா சுதந்திரமாக இருக்குன்னு சொல்லி எரிச்சு விடுறது, இது பண்ணுறது அதெல்லாம் தப்பு. என்னதான் இருந்தாலும் இவங்க வண்டியை கீழே தூக்கி போட்டது தப்பு தான். ரோட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதே தப்பு. ஏன்னா அது நம்மளுக்கும் ஆபத்து இல்லை, நம்மளுக்கு எதிர்க்க வரவங்க சைடில் நந்து போகிறவங்களுக்கும் டேஞ்சர் தான். அப்படி இருக்கும்போது வீலிங்கும் ரொம்ப தப்பான விஷயத்த என்னை பொறுத்த இருக்குது. இப்போ எங்கள் வீட்லேயோ வண்டி வாங்கி தராங்கன்னா நான் உஷாராக போயிட்டு வருவேன் தான் வாங்கியே தருது. பசங்களை கண்டிக்கணும். கண்டிப்பாக இது ஒரு வீலிங் பண்ணுறது தவறான செயல் தான். ஆனால் சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த இடத்துல போலீஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணி சொல்லி கேட்கலாம். அதை விட்டு சட்டத்தை நம்ம கையில் எடுத்து எல்லாத்தையும் வண்டியை போட்டு ஓடிக்கிறது கொளுத்துறது பண்ணாக்கா அது தவறான செயல். அது பண்ணக்கூடாது. வீலிங் பண்ணுற டைமில் ரொம்ப பப்ளிக் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அந்த இடைஞ்சல் இருக்கிறதுனால இந்த சவுண்டு கேட்டாவே ஆர்டி பேஷண்ட்டுகளால் ரொம்ப தொந்தரவு ஆகும். அவங்களுக்கு அந்த சவுண்டுனாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம், கில்ட்டியான பயம் வரும். இதுக்கு முக்கியமாக அரசாங்கம் பெரிய ஸ்டெப்பு எடுத்துட்டு அந்த பைக் வீலிங் பண்ணுறவங்களுக்கு கடுமையான சட்டம் ஏற்றணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.